டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச பிறகு சீட் கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரினில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இப்போ ஃபாரின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம கிடையாது. ஸோ ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் என்ன பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸ் லோடு மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அதிகமாக இருக்கும், ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் கம்மியாக. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ஹாஸ்டலாக இருக்கட்டும், மெஸ்ஸாக இருக்கட்டும், ஓன் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இது மாதிரினா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வில்லேஜ், அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ உங்களுக்கு எதாவது அட்மிஷன் ஃபர்தராக ஆகுதுன்னா கீழே நம்பர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து என்ன விசா, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரெடி பண்ணுறது பாஸ்போர்ட்டு, நீட் ஸ்கோர் கார்டு, +2 மார்க் ஷீட், ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருந்தால் போதும். ஈஸியாக வந்து நம்ம எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்து அப்ராடில் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து எது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், வீட்டில் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் கம்மி, ஸோ பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நார்மலாகவே எம்பிபிஎஸ்க்கு வந்து ஆப்டான கண்ட்ரி பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தான் வந்து பெட்டராக இருக்கும். கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் இருக்குது. கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா ஏசிஎம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கேஎஸ்எம் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்ராட் எம்பிபிஎஸ் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் அனாட்டமிக்கல் லேபாக இருக்கட்டும், உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கட்டும், டிஜிட்டல் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைக் இந்தியாவில் மாதிரியே வந்துட்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை ஃபர்தராக மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தெரியணும், ஹாஸ்டல், மெஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்க டெக்ஸ்ட்